ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம மறுபடியும் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு நீங்க வந்ததுக்காக நன்றி. இப்போது பாத்தீங்கன்னா 5வது வார்த்தை, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 5வது வார்த்தை. இது எங்க போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28லையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரமும் வசனங்கள் 36. இந்த 2 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இதை பத்தி போட்டிருக்கு. நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இப்ப நான் படிக்கிறேன். யோவான் 19:28. அதன்பின் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உரைத்த 5வது வார்த்தை. இதே விஷயம் மார்க் 15:28 போட்டிருக்கு. இப்ப மார்க் 15 போட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அவர் ஏன் இந்த விஷயம் சொல்றாரு, தாகமா இருக்கிறேன்? இப்ப பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வியாழக்கிழமையில ஆரம்பிச்ச பாடு. பிலாத்தை பார்த்தாரு, பல ராஜாங்களை பாக்குறாங்க, பிரணான ஆசாரியரை பாக்குறாரு, ஹை பிரீஸ்ட பாக்குறாங்க, சாட்டையால அடிக்கிறாங்க, அப்புறம் முள் செடி அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைமையில வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நடக்கிறாங்க, அங்க நடக்கிறாங்க, மலை மேல ஏற சொல்றாங்க, சிலுவையை தூக்கி போக சொல்றாங்க. இவ்வளவு விஷயம். கிட்டத்தட்ட அவர் உடம்பு பாத்தீங்கன்னா அந்த நீர் விழிப்பு, அதாவது டீஹைட்ரேஷன், ஒரு தண்ணி இல்லாம நீர் விழிப்பு, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற டீஹைட்ரேஷன், அந்த சிச்சுவேஷன்ல ஒரு மனுஷனா நம்ம ஒரு 1 hour ஒன்னும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் நம்ம நடந்தாலே, இல்லைன்னா அப்பப்போ நமக்கே ஒரு மனுஷனுக்கு தாகம் வரும். அப்ப ஆண்டவரும் மனித ரூபம் தானே எடுத்தாரு. அப்போ அதனாலதான் அவர் தாகமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரா? சோ அதை பத்தி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண பாக்குறோம். இந்த தாகத்தை பத்தி அவர் கூறுறது, இது வெறும் மனுஷனுக்கு ஏற்பட்ட அந்த தாகமா, இல்ல இது ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்ற இந்த தாகம் அப்படியா? நம்ம இன்னைக்கு இந்த வேத ஆராய்ச்சியில பார்க்க போகிறோம். வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான், தாகமா இருக்கிறேன். ஆனா இதுல நம்ம இப்ப கண்டுபிடிக்க போகிறோம், இது வெறும் மனுஷனுக்கு ஏற்பட்ட அந்த தாகமா, இல்லைன்னா அவர் கடவுள் அந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல அவர் தாகமா இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரா? 2 விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, யோவான் எழுதினவர், இந்த புஸ்தகம் யோவான் எழுதினது, அவர் என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக தாகமா இருக்கிறேன் என்றார். அப்ப ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம், முன்னாடியே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு, அது நிறைவேறதுக்காக தான் அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். சோ இப்போ அதை பத்தி நம்ம முதல்ல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இந்த தாகமா இருக்கிறேங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்துல ஒரு 3-4 இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட சங்கீதம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷம் முன்னாடி. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷம் முன்னாடி. இப்பவே நம்ம கிறிஸ்து 2000 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்றோம். அப்ப கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம் முன்னாடி தாவீதுக்காரனுக்கும் இந்த சங்கீதக்காரனுக்கும் இந்த தீர்க்க தரிசனமானது அவங்களுக்கு தெரியப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மேசையா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உதிப்பார், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் உரைப்பார் என்று. சோ நான் வாங்க முதலாவது எங்கெங்கெல்லாம் அது இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சங்கீதம் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் வசனங்கள் 21. சங்கீதம் 69:21. என் ஆகாரத்துக்கு கசப்பை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த காடியே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்கிலீஷ்ல தான் இது புரியும். வினிகர் நம்ம யூஸ் பண்ணுவோம் கிச்சன்ல. இது தமிழ்ல ஒரு சில பேருக்கு இந்த வார்த்தை என்னன்னு தெரியாது. காடியே பாத்தீங்கன்னா வினிகர் கொடுப்பாங்க. இதே விஷயம் பாத்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 15:36 பாருங்க. இதே விஷயம் காடியே, அதாவது வினிகர். இங்க இங்கிலீஷ்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு, வினிகர். இதே மாதிரி ஒரு விஷயம், அவங்க தாகத்துக்கு அந்த டைம்ல வினிகர் கொடுத்தாங்க. இது சங்கீதக்காரன் எப்போ எழுதப்பட்டது? கிறிஸ்து பிறப்பதுக்கு 1000 வருஷம் முன்னாடியே இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. தாகத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இடத்துல இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இது சங்கீதம் 69:21, 69:21 இந்த வசனம் பாத்தீங்கன்னா பேரலா, அதாவது மார்க் 15:36 கிட்டத்தட்ட இது 2 ஒரே விஷயத்த தான் பேசுது. ஸோ இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. அது மட்டும் இல்ல, சங்கீதம் புஸ்தகம் 22:15-17 இப்ப நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22:15-17. என் பலன் ஒட்டி போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளில் போட்டிருக்கிறார், நாய்க்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது போல், பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டு என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட இந்த விஷயம் நான் படிச்சது எங்க இப்ப நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சிலுவையில அது நடக்குது.
கிட்டத்தட்ட அவங்க ஆணியில அடிச்சது போட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அவங்கள கிட்டத்தட்ட ஒரு ட்ரெஸ் இல்லாம வெறும் அந்த அந்த காலத்துல ஒரு அண்டர்வேர், அதாவது நம்ம இந்த காலத்துல கோமணம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் போட்டு கிட்டத்தட்ட எலும்புகளை எல்லாம் நம்ம படத்துல பார்த்திருப்போம், இயேசு கிறிஸ்து படத்துல. கிட்டத்தட்ட அந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க வந்து சங்கீதக்காரன். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷம் முன்னாடியே சொல்றோம். அப்போ இங்க பாருங்க, இந்த இதுதான் என் நாவுகள் மேல்வாயுடன் ஒட்டி கொண்டது, அதான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்கிறாங்களே, அந்த தீர்க்கதரிசனம் இங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் வந்து சொல்றாரு, யோவான் இந்த சுவிசேஷம் அவர் சொல்றாரு. அவர் ஏன் இந்த விஷயத்த தாகமா இருக்கிறேன் என்று சொல்றாருன்னா, இந்த மாதிரி பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்துல இந்த மாதிரி தீர்க்கதரிசனங்கள்லாம் நிறைவேறதுக்காக தான் அவர் சொன்னாரு. இப்போ இந்த சங்கீதம் 22 கூறப்பட்ட இந்த விஷயம் அங்க நிறைவேறுது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 42:1 இதே விஷயம் போட்டிருக்கு. சங்கீதம் 42:1 பாருங்க, நான் அதுவும் படிச்சிடுறேன். சங்கீதம் 42:1. மானாவது நீர்களோடு வாஞ்சித்து கதறுவதை போல் தேவனே என் ஆத்மா உன்னை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த தீர்க்கதரிசனமும் நிறைவேறுது அங்க அப்படின்னு யோவான் ஸ்நானன் கூப்பிடுறாரு. நான் தாகமா இருக்கிறேன். இந்த 2வது விஷயம் பாருங்க, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. சோ மை சோல் thirst, தாகம் ஃபார் காட். கிட்டத்தட்ட ஆண்டவரும் அதே விஷயம் தான் இருக்கிறார், நான் தாகமா இருக்கிறேன். சோ தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறதுக்காக தான் அவர் வந்து தாகமா இருக்கிறேன் என்று யோவான் சொல்கிறார். ஆனா யோவானோட சுவிசேஷம் வெறும் அதை பற்றி மட்டும் அதுக்கு உதிக்கல, இதுல ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கு. யோவான் வந்துட்டு வெறும் ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்காக மட்டும்தான் இருக்குன்னு அதுல குறிப்பிட்டாலும், யோவான்ல வந்து நிறைய இடத்துல அவர் வந்துட்டு இந்த ஜீவ தண்ணீரை பத்தியும் நான் தாகமா இருக்கிறேன் அதை பத்தியும் பேசியிருக்கிறாரு. சோ ஃபுல்லா நம்ம படிச்சாதான் தெரியும். இப்போதைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஓகே, தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார். ஆனா இது வெறும் ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்காக மட்டுமா? இதுல வேற எந்த விதமான ஆவிக்குரிய அர்த்தமும் இல்லையா? ஏன்னா அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். அவர் வந்த காரணமே இதுக்குதான், மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்கலாம். ஏன்னா மரணம்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கு. மரணத்த பிறகு யாராலையும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது பாவத்தை வைத்து. இந்த பாவத்தை அகற்றினாதான் கடவுளோட இடத்துக்கு போகணும். ஏன்னா ஆண்டவர் பிதா வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தர், காட் இஸ் ஸ்பிரிட், அவர் ஆவி. அவரை போல் நம்மளும் ஆவியாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். சோ நம்ம ரட்சிக்கிறதுக்காக முக்கியமான சிலுவையில இப்ப இருக்கிறார். அவரோட வாழ்க்கையிலே அவரோட மிஷன் அந்த சிலுவையில போய் மக்களை காப்பாத்துறதுக்காக தான். அந்த டைம்ல வந்துட்டு அவருக்கு இந்த தண்ணி தேவை. அவருக்கு தெரியும் நான் மறிக்க போறேன்னு. இப்ப இந்த இப்போ அவங்க கொடுக்குற ஒரு 4 சொட்டு தண்ணியால அவருக்கு ஏதாவது வரப்போதா? மனுஷனா கண்டிப்பா தேவை. ஆனா இவரு தான் தெய்வ மகனாச்சு, இவருக்கு எல்லாமே தெரியுமே. இப்போ இந்த தண்ணிங்கிற விஷயம் சொல்றது மூலியமாக அவங்க கொடுக்குற அந்த 4 சொட்டு தண்ணியால அப்பாடா என் தாகம் தீர்த்துச்சுன்னு அவர் சொன்னாரா? அவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னார்? அதாவது அவர் இப்ப சொன்னாரு தாகமா இருக்கிறாரு. அவரு இதே யோவான் புஸ்தகத்துல வந்து நிறைய தாகமா இருக்குங்கிற விஷயம் சொல்றாரு. சோ இப்ப நம்ம அதை பத்தி பார்த்துட்டு நம்ம இப்போ கன்க்ளூஷன் கொடுக்க போறோம். இது வந்து வெறும் இந்த தாகங்கிறது தீர்க்கதரிசனம் மட்டும் நிறைவேறதுக்கா, இல்ல இதுல அவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கான்னு வாங்க நம்ம இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த யோவான் 4:10, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-14 பாத்தீங்கன்னா இதே தாகங்கிற ஒரு விஷயம் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரைக்கிறார். ஆனா அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சமாரிய ஸ்ரீ கிட்ட, ஒரு சமாரிய பெண்மணி கிட்ட வந்துட்டு தண்ணி கொடுன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, நீ யூதனாச்சே, நீ எப்படி எங்க கிட்ட எல்லாம் பேசலாம்? அப்ப வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து கூறிய பதில பாருங்க. இயேசு அவர்களுக்கு பரியுத்தரமாக, நீர் தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதை அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார் என்றார். பாருங்க, அவர் உனக்கு ஜீவ தண்ணீர், அதாவது என்ன, லிவிங் வாட்டர். கிட்டத்தட்ட ஆண்டவர்கிட்டே ஒரு லிவிங் வாட்டர் இருக்கு. அப்ப சிலுவையில வந்து அவர் வந்து நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னா, அப்ப அவர் தண்ணிக்காக எனக்கு யாராவது தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரா, இல்ல அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரிமைண்ட் பண்றாரா நான் தான் அந்த ஜீவ தண்ணீர் என்று? ஏன்னா அவருக்கு தண்ணி தேவையில்லையா, அவர் வாயில அவரு உரைத்த வார்த்தை தானே அது, அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரிமைண்ட் பண்றாரு. தாகமா இருக்கிறேன்னா அங்க இருக்கிற மக்கள், அதாவது பேதுரு இருக்கிறாரு, அவரோட சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க தாயார் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்ல அவரை பின்பற்றி வந்த பல பேர் இருக்கிறாங்க. என்ன தாகமா இருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு எது உரைக்கும்னா, அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4:10 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை அது. அப்ப நான் தாகமா இருக்கிறாருன்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு, அங்க இருக்கிற அவரை பின்பற்றியவருக்கு நினைவு கூறுகிறது. 2000 வருஷம் கழிச்சு நமக்கும் இதே விஷயம் தான் இப்ப அவர் நினைவு ஊற்றுகிறார். என்ன நீ நம்பினா அந்த ஜீவ தண்ணீர் உனக்கு கிடைக்கும். 14ஆம் வசனம் நம்ம படிப்போம். யோவான் 4:4 அதிகாரம் வசனங்கள் 14. நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவன் எவனோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது,
நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவக்களமாய் ஊறுகிறது, நீரூற்றா இருக்கும் என்றார். அதாவது நம்ம வந்துட்டு இப்போ தண்ணி குடிக்கிறோம். ஒரு மனுஷனா நம்ம தண்ணி குடிக்கும் போது ஒரு கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்பி ஒரு 2 hour கழிச்சு திரும்பி தண்ணி குடிக்க தோணும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போற தண்ணி பாத்தீங்கன்னா அவனுக்குள் தாகம் உண்டாகாது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவக்களமாய் ஊற்றி நீரூற்றாய் இருக்கும் என்றார். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகத்தை அவங்க ஒரு தண்ணி கேட்டதுக்கு அவர் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு சமாரிய பெண் கொடுக்குறாரு. இப்ப சிலுவையில அவர் இருக்கும்போது அப்போ அவரு இவ்வளவு பேசினவர் வந்துட்டு சிலுவையில இருக்கும்போது எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஏன்னா இவரே ஒரு ஜீவ தண்ணீரா இருக்கிறார், அப்படிதான் வேதம் கூறுது, அப்படிதான் அவரோட வார்த்தையாக இருக்கிறது. அப்போ வந்துட்டு இது வெறும் தீர்க்கதரிசனம் மட்டும் இல்ல, இது ஆவிக்குரியமா அவர் ஜீவ தண்ணீர் கொடுக்கும்போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரிமைண்ட் பண்றாரு. ஏன்னா சிலுவைங்கிறது அவர் வந்துட்டு இது அவரோட முக்கியமான மிஷன். அவர் பிறந்ததே இந்த மனித குலத்தை காப்பாற்ற வேண்டிதான். இந்த சிலுவையில கிட்டத்தட்ட தொங்கிட்டு இருக்கிறாரு. இந்த டைம்ல தாகமா இருக்கிற அங்க இருக்கிற ஆடியன்ஸ், அதாவது அவரை பின்பற்ற வந்தவங்களுக்கு புரியும், ஓகே இவர் எதை கூறாரு என்று. ஏன்னா இவர் தான் அந்த ஜீவ தண்ணீர். யாரு அந்த ஜீவ தண்ணீரே நான் உங்க முன்னாடி நான் மேல இப்படி தொங்கிட்டு இருக்கிறேன் பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும். இப்ப அதுக்கான ஒரு வசனத்தை பார்ப்போம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அவரு ஏன் அந்த நான் தாகமா இருக்கேன்னு ஒரு விஷயத்த கூறாரு. இது வெறும் தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கு மட்டுமல்ல, ஆடியன்ஸ் அங்க இருக்கிற அந்த மக்களுக்கும் அங்க அவர் பின்பற்றி வந்த அந்த மக்களுக்கும் அவர் நினைவுபடுத்துகிறார். ஒரு அட்டென்ஷன், அது வெறும் அந்த மக்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப நம்ம பைபிள் படிக்கிறவங்க கூட அவர் நினைவு கூறுகிறார். தாகமா இருக்கிறேன்னா ஐயோ அவரு பாவம். இப்ப நம்ம வீட்டுல யாராவது தண்ணி தாகம் அடிக்குதுன்னா நம்ம போய் அவங்களுக்கு சொம்புல போய் தண்ணி கொடுப்போம். ஆனா அந்த தாகத்தை பத்தி அவர் சொல்ல. அந்த தாகம் ஒரு தீர்க்கதரிசனமா இருக்கு, அது நிறைவேறுது. ஆனா அவர் பேசின தாகம் என்னன்னு பாருங்க. யோவான் 4:10-14 என்ன போட்டிருக்கு? ஜீவ தண்ணீர். அந்த குடிக்கிறவனுக்கு தாகமே இருக்காது, அந்த மாதிரி தண்ணீர் என்கிட்ட இருக்கு. சோ இப்ப அந்த தண்ணீர் எப்படி கிடைக்கும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர் தான் அந்த தண்ணீர், என்கிட்டதான் அந்த தண்ணி இருக்குன்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த தண்ணி எப்படி கிடைக்கும் நம்ம பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 35. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவம் அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ ஒரு காலம் தாகம் அடையான். அதாவது பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன். முதல்ல அவர் சொன்னார் நான் தான் அந்த ஜீவ தண்ணீர். இப்ப அந்த ஜீவ தண்ணீர் எப்படி கிடைக்க வேண்டும்னா விசுவாசிக்கிறவன். அது மட்டும் இல்ல, விசுவாசமா இருக்கிறவன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே, அதாவது இன்னைக்கு நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், நாளைக்கு இல்ல நான் நாத்திகனா மாறேன், இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு நான் திரும்ப நான் ஒரு வேற ஒரு மதத்துக்கு போறேன், அப்படி இல்ல. விசுவாசமா இருக்கிறவன், அதாவது இது கண்டினியூஸ் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஓகே, இப்போ நமக்கு நம்மளோட ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கணும்னா விசுவாசமா இருக்க வேண்டும். சோ அவர் சிலுவையில இருக்கும்போது அவர் நான் தாகமா இருக்கேன் என்று சொல்றாருன்னா என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற அவரை பின்பற்றி வந்தவங்க அங்க நின்றுட்டு இருப்பாங்க. நம்மளும் இப்ப படிக்கிறவங்களும் நம்ம இப்போ படிக்கிறவங்களுக்கும் என்ன புரியுதுன்னா, அவர் தாகமா இருக்கிறேன் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் தான் ஜீவ தண்ணீர் இருக்கு, எவன் என்னை விசுவாசிக்கிறானோ அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கும், அவர்கள் ஒரு காலம் தாகம் அடையான். அதுதான் வேதம் கூறுது. ஓகே, இப்போ நம்ம தண்ணின்னு சொல்றோம். என்ன தண்ணியில என்ன இருக்கு? நம்ம குடிக்கிற தண்ணிய ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு பரிசுத்த தண்ணி போல இருக்கு, அது குடிச்சா தாகமா இருக்கிறேன். என்ன ஒரு தண்ணி இறந்த பிறகு எனக்கு எதுக்குப்பா தண்ணி? இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, கிறிஸ்துவனா இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு இது பண்றேன். அப்போ இந்த தண்ணினா என்ன நம்ம பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் தண்ணியை பத்தி பேசுறாரு, நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு தெரியும், கேன் வாட்டர் அந்த மாதிரி தண்ணி தானே குடிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு தண்ணி கொடுக்குறாரு. ஆனா இப்ப நான் கஷ்ட காலத்துல இருக்கிறேனே, இப்ப நான் மனுஷனா எனக்கு எவ்வளவு பாடு இருக்கு, இது இருக்கு, அப்போ எந்த மாதிரி தண்ணி அது, அதை பத்தி நம்ம படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 38-39 இப்ப பார்க்க போகிறோம். 38வது வசனம் இப்ப படிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லியபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். சோ கிட்டத்தட்ட என்ன சொல்றாருன்னா, இன்னும் விசுவாசிக்கிறவன் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அது மட்டுமல்ல, அந்த தண்ணீர் என்னன்னா ஆவியை குறித்து, ஸ்பிரிட். அப்போ வாட்டர் இஸ் ஈக்வல் டு ஸ்பிரிட்.
அதாவது இந்த ஸ்பிரிட் கிடைக்கணும்னா அப்போ நமக்கு தண்ணின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி கேன் வாட்டரோ இல்லை அந்த மாதிரி கிடையாது. தண்ணிங்கிறது அவர் எதை குறிக்கிறார்னா ஆவியை குறிக்கிறார். ஆவியை குறித்து இப்படி சொன்னார், நாம் விசுவாசிகள் அடைய போகிறதை ஆவியை குறித்து இப்படி சொன்னார். சோ வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பிரிட். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீர் பெற வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஆவியை குறித்து. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் அந்த தண்ணிங்கிறத எதை குறிக்கிறார்னா என்னிடத்தில் அந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், அதுதான் வேதம் கூறுகிறது. பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி என்னிடத்துல இருக்கு. எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அந்த பரிசுத்த ஆவி கிடைக்கும். பரிசுத்த ஆவி எதுக்கு அடையாளம்னா தண்ணியை குறிக்குது. ஆதியாகமம் புத்தகம் 1:1 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். தண்ணி ஃபுல்லா பரிசுத்த ஆவியானது நிரப்பப்பட்டிருது இந்த பூமி உருவாக்கும் போது. ஸோ தண்ணியோட சிம்பிள், தண்ணியோட அடையாளம் பரிசுத்த ஆவியை பத்தி தான் குறிக்குது. ஸோ ஆண்டவர்கிட்ட இருக்கு அந்த ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவி அவர்கிட்ட இருக்கு. எவன் அவனை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அது கிடைக்கும். யோவான் 11:25-26 இப்ப படிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25-26. இயேசு அவனை நோக்கி, நானோ உயிர்த்தெழுந்தும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறையா என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. இப்போ அவர்கிட்ட அந்த ஜீவ தண்ணீர் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீர் பாத்தீங்கன்னா அது ஆவியை குறிக்கிறது. அது எவன் விசுவாசிக்கிறானோ அவன் ஒருவேளை மறிச்சிருக்கலாம், ஆனா அந்த ஜீவ தண்ணீர் அவனுக்குள்ள இருப்பதால் அவன் பிழைப்பான். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 3:14 பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15 பார்ப்போம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மோசை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்க ஒரு பாம்பு, நிறைய பாம்புங்க கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கடவுள் ஒரு கட்டளை இடுவார், நீ உன்னோட கோலை எடுத்து ஒரு பாம்பை அது மேல கட்டி அது மேல காட்டு. யாரெல்லாம் அந்த பாம்பை பாக்குறாங்களோ அவங்க சாக மாட்டாங்க. அதே போல் பாத்தீங்கன்னா கிறிஸ்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் அவங்களை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசம் எப்படி மோசை சொன்ன வார்த்தை அவங்க விசுவாசத்தினால அந்த பார்த்ததுனால அவங்களுக்கு சாவு வரலையோ, அந்த டைம்ல அவங்க பாம்பு கடிக்கலையோ, அதே போல கிறிஸ்துவும் இதே மாதிரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். யாரெல்லாம் அவர்களை விசுவாசிக்கிறார்களோ, அதை பார்க்கிறார்களோ, அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் நான் தாகமா இருக்கேன் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம தாகமா இருக்காருன்னா ஒரு தண்ணி தேவைப்படுது போல இருக்கு கொடுக்கணும் இல்ல, அவர் ஆவுக்குரிய அர்த்தத்துல அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரிமைண்ட் பண்றாரு. நம்ம இப்போ ரயில்வே ட்ராக்ல நம்ம இப்போ ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்கும்போது பயணிகள் அன்புடன் கவனத்திற்கு அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த ட்ரெயின் இப்போ இந்த ட்ராக்ல வரப்போகுது, அது எதுக்குன்னா நம்ம கவனத்துக்கு. அதே மாதிரி அவர் அந்த வாக்கியத்தை நான் தாகமா இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஆடியன்ஸ் அங்க இருக்கிற அந்த மக்கள் பின்பற்ற அந்த மக்களோட கவனத்துக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை அவங்க ஞாபகம் வருது, நான் தாகமா இருக்கிறேன். இவரே ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவர். அப்ப தாகமா இருக்கிறாருன்னா அங்க இருக்கிறவங்க புரியுது ஏன் இந்த வார்த்தையை அவர் உரிக்கிறார் என்று. ஏன்னா இப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன விஷயம் அப்படியே இங்க நடக்குது. சிலுவையில நான் சொன்ன அவங்க பாவத்தை நான் மறுபடியும் உயிர் தெழும்புவேன், எல்லா விஷயமும் அவங்க ஞாபகம் வருது. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் அங்க இருக்கிற மக்கள். அது மட்டும் இல்ல, இப்ப படிக்கிற நமக்கும் ஜீவ தண்ணீர்னு அவரு கூறப்பட்டிருக்கு. அது வெறும் அவரு தண்ணி கேட்கல, இவ்வளவு பெரிய ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. அது நமக்கு நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பாயிண்ட் வெறும் இது தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல அவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இப்ப படிக்கிற நமக்கும் இப்ப இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் மறுபடியும் இது பார்க்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இப்ப அடுத்தது அடுத்த பாயிண்ட் நம்ம வருவோம். ஜீசஸ் இஸ் த ஃபைனல் வாட்டர் தட் சேவ்ஸ் ஹியூமனிட்டி. 3வது பாயிண்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 2 விஷயம் பேசியிருக்கிறேன், இதுல பார்த்திருப்பீங்க. முதல்ல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்காக அவர் சொன்னாரா தாகம், அதை பத்தி நம்ம பார்த்தோம். 2வது எப்படி அந்த தாகங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்கனவே அதே யோவான் சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிறார், என்கிட்ட தாகம் தீர்க்கிற அந்த ஜீவ தண்ணீருக்கு எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தாகம் அடைய மாட்டார்கள். அப்புறம் அந்த தண்ணீர்னா பரிசுத்த ஆவி, அதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ 3வது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த கடைசி தண்ணீர்.
அது மட்டுமல்ல, ஆதாம் வந்து எப்படி அந்த ஜீவ தண்ணீரை இழந்தான், அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இருக்கலே கொஞ்சம் டீப்பான பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சமாரியர் கூட நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க இந்த விஷயத்த. சமாரியர் ஸ்ரீக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவரு தண்ணியை பத்தி பேசினாரு. ஆனா ஆதாம் இழந்த அந்த தண்ணீர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி தண்ணீராக நிறைவேற்றார், அப்படி அதை பத்தி நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க. முதலாவது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம். ஆனா இதுல இப்போ ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு மிஸ்ட்ரி நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் இப்போ பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு மர்மத்தை இப்போ உங்களுக்கு தெரிய போகுது பாருங்க. ஒரு மிஸ்ட்ரி இப்ப தெரிய போகுது. நான் படிக்க போறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். யாரு அசைவாடி கொண்டிருந்தார்? தேவ ஆவியானவர், அதாவது அந்த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் அதாவது ஜலத்தின் மேல்னா வாட்டர், தண்ணி. அப்போ அந்த பூமி ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த தண்ணி ஃபுல்லா, பூமி ஃபுல்லாவே தண்ணியானது நிரப்பப்பட்டிருக்கு. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட், தேவ ஆவியானவரால் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஃபுல்லா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கு பாருங்க. ஹவரிங் ஓவர், அதாவது ஃபுல்லா அந்த தண்ணி எங்க இருக்கோ அது உள்ள ஃபுல்லா ஆவி. ஜலத்தின் மேல் பாத்தீங்கன்னா தேவ ஆவியானவர், அதாவது ஹோலி ஸ்பிரிட் இருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்னு நம்ம பார்த்திருப்போம். நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த இது வந்து நான் வந்து இதே இந்த வார்த்தைகள் இந்த ஸ்ரீயை பத்தி சொல்லும் போது ஆதாமை பத்தி நான் பேசினேன். இதே தான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா வந்துட்டு இந்த விஷயம் அது சொன்னாதான் புரியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த 1-2 இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி கிரியேட் பண்ணும் போது முதல்ல தண்ணி நிரப்பப்பட்டு அந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா தேவ ஆவியானவர் இருந்தார். இப்ப ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்னு நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-7. எப்படி ஆதாம் இப்ப பிறக்கிறான்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பூமி இன்னும் ஒழுங்கின்மையா இருக்கு. அப்ப தண்ணி நிரப்பி அதுல ஃபுல்லா தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஃபுல்லா பூமி ஃபுல்லா தண்ணி இருக்கு, அது அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ ஆதாமை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கிய நாளில் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகள். இது ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-7. இப்ப நான் படிக்கிறேன். இது 4ஆம் வசனம் நான் படிச்சேன். இப்ப 5வது. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியில் மேல் இன்னும் உண்டாகவில்லை. ஓகே, இன்னும் எந்த செடியும் உண்டாகவில்லை. நிலத்தின் சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்யவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஓகே, இதுதான் வந்து ஹிஸ்டரி எப்படி உருவாக்கப்பட்டது. இப்ப 6வது வசனம் படிக்கிறேன். அப்பொழுது மூடு பனி பூமியில் இருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்தது. இப்ப பாருங்க, இப்போ தண்ணி நிரப்பிட்டார். இப்ப தண்ணியை நிரப்பிட்டார்னா அந்த தண்ணி மேல எது இருக்கு? தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். இப்ப 7வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலிருந்து மண்ணில் மேல் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். பாத்தீங்கன்னா எடுத்தோடனே பூமியில தண்ணியை நிரப்புறாரு. அந்த தண்ணிக்குள்ள எது இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 1:1 பாத்தீங்கன்னா தேவ ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த தண்ணி மூலியமாக இப்ப என்ன பண்றாரு? மண்ணை வச்சு இப்போ ஆதாம் உருவாகிறார். முதல் மனுஷனான ஆதாம் உருவாரு. அப்ப கிட்டத்தட்ட என்னென்ன இருக்கு அவங்க கிட்ட? இப்ப நான் இந்த சார்ட்ல காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க. தண்ணியில இருந்தா ஆதாம் வந்துட்டு உருவாக்கப்பட்டான். தண்ணி என்ன இருக்கு? தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறது. அந்த தண்ணில இருந்து மண்ணை வைத்து ஆதாம் பிறக்கிறார். அப்ப தண்ணிங்கிறது பரிசுத்தாவி, அதாவது அவங்ககிட்ட அப்ப பரிசுத்தாவி இருக்கு. அது மட்டுமல்ல, மண்ல இருந்து உருவாக்குனதுனால அவனுக்கு ஒரு சரீரம் வந்து விட்டது, ஒரு சரீரம் வந்து விட்டது. அது மட்டும் 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டு ஜீவ சுவாசம் அவர் நாசில் ஊதுனா என்ன ஆகுது? அவன் ஜீவாத்மா, அப்படின்னா சோல், அதாவது அவனுக்கிட்ட அப்ப ஜீவாத்மா 1, அவனுக்கு வந்துட்டு ஒரு உடம்பு இருக்கு 2, அப்புறம் அவன்கிட்ட பரிசுத்தாவி இருக்கு 3. கிட்டத்தட்ட அவன் என்னென்ன வச்சிருக்கான்? வாட்டர், ஃபிளஷ், சோல், அதாவது ஸ்பிரிட் இருக்கு அவங்ககிட்ட ஒரு உடம்பு இருக்கு, அவங்ககிட்ட ஜீவசுவாசம் இருக்கு. 3 விஷயம் இப்ப அவங்ககிட்ட இருக்கு. அப்ப அவங்ககிட்ட இப்ப ஜீவ தண்ணீர் இருக்கு. ஆதாம் கிட்ட வந்துட்டு ஆண்டவரை இயேசு கிட்ட சொல்ற அந்த ஜீவ தண்ணீர் கடவுள் படைக்கும் போது அந்த விஷயத்த கொடுக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு வேதத்துல கூடி இருக்கு, கடவுளோட சாயலில் படைக்கப்படுகிறார்.
கடவுள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட், காட் இஸ் ஸ்பிரிட். யோவான் 4:24 பாருங்க, நான் படிக்க விரும்பல, நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் 4:24 பாத்தீங்கன்னா கடவுள் வந்துட்டு ஆவியா இருக்கிறார். அப்ப கடவுள் வந்துட்டு ஆவியா இருக்கிற கடவுள் வந்து அவரோட சாயல்ல படைக்கிறதுனால இவருக்கும் அதே ஆவி இருக்கு. ஏன்னா நம்ம பாக்குறோம் தண்ணியில இருந்தா அவர் வெளியே எடுக்கிறார், ஆதாம் வந்துட்டு எப்படி உருவாக்குறாருன்னு. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆதாம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்ற அதே தண்ணி, அந்த ஜீவ தண்ணீர் ஆனது பாத்தீங்கன்னா இப்ப ஆதாம் கிட்ட இருக்கு. ஆனா ஆதாம் வந்துட்டு ஒரு டைம்ல அவர் இழக்கிறார். உங்களுக்கு தெரியும் அது எப்போன்னு. ஆதாம் எப்போ பாவம் செய்யறானோ ஜீவ தண்ணீர் இழக்கிறாரு. அது எப்படி வந்து ஜீவ தண்ணீர் அவர் இழந்தாரு? அவர்கிட்ட அவருக்கு கிடைச்ச அந்த விஷயம் அப்படி எப்படி அவர் இழந்தாரு? பாவத்தினால. ஆனா எந்தெந்த விஷயம் இருக்கு பாருங்க, அவர்கிட்ட இன்னும் அந்த உடம்பு இருக்கு, அதே மாதிரி ஜீவாத்மா மூச்சு அவர் இன்னும் விட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் அவர் இழந்துட்டாரு. அது என்னன்னா பரிசுத்தாவி, அதாவது தண்ணி இழந்துட்டாரு. ஏன்னா தண்ணியும் பரிசுத்தமும் அது சிம்பாலிக். நம்ம தண்ணின்னு சொன்னா பரிசுத்தாவின்னு பைபிள் சொல்லுது. அப்ப அந்த விஷயத்த அவர் இழந்துட்டாரு. அவர் எப்படி இழந்தாரு? கடவுளை நேரடியா பேசுறவர் பாத்தீங்கன்னா திடீர்னு கடவுள் வரும்போது பாவம் செஞ்சோன்னா ஒழிஞ்சுக்கிட்டாரு. அதாவது வந்துட்டு ஐயோ நான் வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கிறேன், நிர்வாணமா இருக்கிறேன். அப்ப கிட்டத்தட்ட என்ன ஆச்சு, அவர் வந்து பரிசுத்தரா இருந்தா அவருக்கு பாவம் தெரியாது. அந்த எப்போ வந்துட்டு அந்த ஆவி வந்துட்டு அந்த ஸ்பிரிட் ஆனது வெளியே, அந்த தேவ ஆவியானவர் வந்துட்டு அவர் விட்டு பாவத்தினால் வெளியே போயினா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஒழிஞ்சுக்கிறாரு. கடவுள் பாத்தீங்கன்னா ஒளியா இருக்கிறார், அதுதான் வேதம் கூறுது. ஆனா ஆதாம் ஏவாள் என்ன பண்றாங்க, பாவம் செஞ்சோம்னா அவங்க இருளை நோக்கி போறாங்க. கடவுளை நான் பார்க்க கூடாது, ஐயோ நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறேன், நான் நிர்வாணமா இருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட அவங்க எதை இழந்திருக்கிறாங்க? கிட்டத்தட்ட அவங்க அந்த பரிசுத்த ஆவி, தேவ ஆவியானவர், அந்த அந்த தண்ணி, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறப்பட்ட அந்த தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர்கள் இழக்கிறார்கள். நீ ஆதியாகமம் புஸ்தகம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 3 பாத்தீங்கன்னா எப்போ அந்த பரிசுத்தாவி தேவ ஆவியானவர் அந்த தண்ணி அவங்க இழக்கிறாங்களோ கடவுளை பார்க்க பயப்படுறாங்க, அவங்க இருளை விரும்புறாங்க. கடவுளோட சாயலாக இருந்த அவர்கள் கடவுளோட சாயலை விட்டு இப்போ வேற ஒரு சாயலாக மாறி விட்டார்கள். கிட்டத்தட்ட கடவுளோட சாயல் என்னன்னா கடவுளோட வீட்டுக்கு இப்ப போக முடியாது, கடவுளுக்கு அகேன்ஸ்டான ஒரு மனுஷங்களா, கடவுளுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஆளாக மாறி விட்டார்கள். ஏன்னா கடவுள் பரிசுத்தமானவர், காட் இஸ் ஸ்பிரிட். காட் இஸ் ஸ்பிரிட்னா அப்ப அவருக்குள்ள பாவம் இல்லை. ஆனா இவங்களுக்குள்ள பாவம் வந்ததால் அவங்களுக்கு ஏத்த அந்த கடவுளோட சாயல் அவங்களை விட்டு போய் விட்டது. இப்ப பாருங்க, இப்ப அந்த தண்ணி போனதுனால என்ன ஆச்சுன்னா அந்த தண்ணி அவனை விட்டு வெளியே போச்சு. அந்த பரிசுத்தாவி தேவ ஆவியானவர் போனா அவன் வந்து இருளை விரும்புறான். இப்ப கடவுள் வந்துட்டு என்ன பண்றாரு பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 பாருங்க. ஆதியாகமம் 3:20. மனுஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் அந்த தண்ணி தேவ ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியை இழந்ததுனால இப்ப அவன் பயப்படுறான் கடவுளை பார்க்கவே, அவன் இருளை விரும்புகிறான். அப்ப கடவுள் என்ன பண்றாரு பாருங்க, 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு அதான் போட்டார், ட்ரெஸ் அவருக்கு மாட்டி கொடுத்தார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தோல் உடைகள், அதாவது ஒரு தோல் உடை எப்படி வர வேண்டும், கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தை பலி கொடுத்தா மட்டும்தான் தோல் உடைய உருவாக்க முடியும். ஏன்னா தோல் உடைனா உங்களுக்கு தெரியும், அனிமல் ஸ்கின், இங்கிலீஷ்ல போட்டு பாருங்க, அனிமல் கார்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கின். அது எப்படி வரணும்னா ஒரு அனிமல் அப்ப பலி கொடுத்துருக்கணும். அப்ப கடவுள் வந்துட்டு பலி கொடுத்து அந்த ட்ரெஸ் போட்ட பிறகுதான் அவங்க வெளியே வராங்க. ஏன்னா அவங்க அந்த இருளை விரும்புகிறாங்க. ஏன்னா பரிசுத்தாவி அவங்களை விட்டு எப்ப போயிச்சோ, எப்ப அவங்க பாவம் செஞ்சாங்களோ பரிசுத்தாவி போயிடுச்சு. பரிசுத்தாவினா எதை குடிக்குது, தண்ணியை குடிக்குது. ஏன்னா நம்ம ஆதியாகமம் 1 பார்த்தோம், தண்ணி வந்து உலகம் ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்கு. அதுல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த தேவ ஆவியானவர் வைத்துதான் மண்ணை வைத்து ஆதாம் பிறக்கிறாரு. எப்ப அவன் பாவம் செஞ்சானோ அவனோட உடம்பு இருக்கணும், அவன் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறான். அப்ப ஜீவாத்மா, அந்த சோல் இன்னும் இருக்கு, ஆத்மா இன்னும் இருக்கு. ஆனா ஆவி எங்க போச்சு, அதுதான் வெளியே போச்சு, அவன் அந்த தண்ணி வெளியே போச்சு. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தண்ணி பாத்தீங்கன்னா என்ன விசுவாசித்தால் கிடைக்குங்கிற தண்ணி வந்து கடவுள் வந்துட்டு மனுஷனுக்கு ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனா என்ன ஆச்சு, ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, பாவத்தினால் இறந்து விட்டார்கள். அப்ப ஆதியாகமம் 3:21 என்ன போட்டிருக்குன்னா தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கும் தோல் உடை. அப்ப அந்த தோல் உடை கிடைக்கணும்னா ஒரு ரத்த பலி கொடுக்கப்படுது, அதாவது ஒரு மிருகத்தை கொல்லினா மட்டும்தான் அந்த தோல் உடை கிடைக்கும். அப்ப இங்க வந்து ஆதாமுக்கு என்ன ரிமைன் பண்றாங்கன்னா, எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் மரணம் அடைவான். ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன விஷயம் தான், அவனுக்கு அது நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவர் சொன்ன விஷயத்த வந்து ஆதாமுக்கு வந்து நினைவு கூறுகிறார். ரத்தம் சிந்தப்படும், ஒருத்தன் பாவம் செஞ்சா அவன் மரணம் அடைவான். மரணம் அடைவான்னா என்ன அர்த்தம், ரத்தம் சிந்துவான். பழைய ஏற்பாடு காலத்துல அப்படிதான் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு கால புஸ்தகத்துல இது அப்படியே ஃபாலோ ஆகுது. ஒருத்தன் பாவம் செய்யறானா அவன் வந்து ஒரு மிருகத்தை பலி கொடுப்பான். அந்த ரத்தம் சிந்துதல் எதை நிறுவி கொடுத்தனா, நான் சாக வேண்டிய இடத்துக்கு பதிலா ஒரு மிருகம் எனக்கு பதிலா சாவுது. அதாவது இன்னசென்ட், அதாவது அந்த மிருகம் எந்த தப்பும் பண்ணல, என் பாவத்துக்காக இது வந்துட்டு பலி கொடுக்குது. இது ஏன் வந்து ஆண்டவர் அப்படி இந்த பழைய ஏற்பாடுல இது நடக்குதுன்னா,
இது ஒரு ஃபோர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சூரியன் வெயில் அடிக்குதுன்னா முதல்ல நிழல் தெரியும், அதுக்கப்புறம் நம்ம மனுஷன். இந்த இந்த பலி கொடுக்கறது பாத்தீங்கன்னா, மிருகத்தை பலி கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு நிழலாக இருக்கிறது. இது எதை குறிக்குதுன்னா ஃபைனலான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஃபைனலா இது வந்து நிறைவேற போகுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். எப்படி வந்துட்டு ஆதாமுக்கு தண்ணியானது இருந்தது, எப்படி அவன் பாவம் செய்யும் போது அந்த தண்ணி அவனை விட்டு வெளியே போயோடனே அவன் இருளை விரும்புகிறான், கடவுளை பார்க்க சந்திக்க விரும்பவில்லை. ஏன்னா அவன் பாவம்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சிச்சு. நிர்வாணமா இருக்கிறார். ஐயோ என்கிட்ட வராதிங்க, நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறேன், நான் நிர்வாணமாக இருக்கிறேன் ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ கடவுள் வந்துட்டு இப்படி சொல்றாரு, நான் தோல் உடை தரேன் இந்தாவா. ஆனா அந்த தோல் உடை எதை குறிக்குது? அங்க ஒரு மரணமானது ஏற்பட்டது, அவன் ஆவிக்குரிய மரணம் வந்துட்டு அங்க ஏற்பட்டது. அப்புறம் ஆண்டவர் பிதா வந்துட்டு நினைவு கூறுகிறார். பிதா வந்து ஆதாம் ஏவாளுக்கு இங்க வந்து பாயிண்ட் ப்ரூவ் பண்றாங்க. ஒருத்தன் பாவம் செஞ்சா அவன் மரணம் அடைவான். ஆனா அந்த மரணத்துக்கு பதிலாக இதோ இந்த அனிமல், இந்த மிருகத்தை நான் பலி கொடுக்குறேன், நான் ரத்தம் செலுத்துறேன், என் பாவத்தை இது கேரி ஆகுது. ஆனா இந்த பாவம் பாத்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரி தான் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 4ல பாருங்க. எபிரேயர் 10:4, அல்லாமல் காளையும் வெள்ளாட்டுகள் இவைகள் எல்லாம் இரத்த பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அதாவது பாத்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த பிளட் ஆஃப் புல்ஸ் அண்ட் கோட்ஸ் டு டேக் அவே த சின். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளும் இல்லைன்னா அந்த தமிழ்ல போட்டு காளை இல்லைன்னா வெள்ளாட்டுகள் இவங்கெல்லாம் நீங்க பலி கொடுக்குறீங்களே, இதெல்லாம் வந்துட்டு உங்க பாவத்துல இருந்து வெளிப்படுத்தாது. இது வெறும் ஒரு டெம்பரரி, இது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தீர்க்கதரிசனம் வந்துட்டு ஆபிரகாமுக்கு வந்துட்டு பிதாவானவர் வந்துட்டு சொல்கிறார். அதாவது ஆதியாகமம் 22:8 பாருங்க. ஆதியாகமம் 22:8, ஆதியாகமம் புஸ்தகம் 22:8 வசனம் நான் இப்ப படிக்கிறேன். அதற்கு ஆபிராம், என் மகனே, தேவன் தமக்கு தகபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். கிட்டத்தட்ட அந்த பலி அவரே வந்துட்டு, இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், காட் himself will provide the lamb. அதாவது அவரே, அதாவது நீ மனுஷன் வந்துட்டு என்ன நினைக்கிற, எடுத்த ஒரு கடை குட்டியை விட்டு அவள்தான் ரத்தம் செஞ்சப்பட்டது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனா கடவுள் சொல்றாரு ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் அபிராமுக்கு வந்து தெரியும், அங்க இருக்கிற யூதர்களுக்கு தெரியல. அபிராம் வந்துட்டு அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம். ஏன்னா வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிராமும் பேசினார்கள் என்று யோவான் 8:58 பாத்தீங்கன்னா படிச்சீங்கன்னா தெரியும். அபிராமுக்கு இந்த தீர்க்கதரிசனம் தெரியும். ஆனால் தான் அவர் வந்து ஐசக் கிட்ட சொல்றாரு, என் மகனே, தேவன் தமக்கு தகபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29 போட்டு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, நம் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு வந்துட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29 நான் படிக்க விரும்பல, உங்களுக்கு அந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். The lamp of God who takes away the sins of the world, said by John the Baptist. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு. சோ அந்த தீர்க்கதரிசனம் அபிராமுக்கு தெரியும். ஏன்னா அபிராம் மூலியமா தான் உலகத்துக்கே ஆசீர்வாதம் வரும்னு வந்துட்டு ஆண்டவர் பிதா வந்துட்டு அபிராமுக்கு தீர்க்கதரிசனம் கொடுத்தாரு, அவருக்கு தெரியும். சோ இங்க பாத்தீங்கன்னா அவர் சிலுவையில வந்து சுமந்து இருக்கும் போது ஏன் சொல்றாருன்னா, தாகமா இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆதாமுக்கு கிடைச்சப்பட்ட அந்த தண்ணீர் வந்துட்டு இழந்துட்டான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் தாகமா இருக்கிறேன்னா என்னை விசுவாசி, உனக்கு கிடைக்கும். சோ ஆதாமுக்கு ஒரு காலத்துல இதே மாதிரி ஒரு தண்ணீர் கிடைக்கப்பட்டது. சோ ஆனா அந்த தண்ணீர் அவர் இழந்தார். ஆனா இப்ப பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இது கிடைக்கும்? இப்போ ஒரு கேள்வி வரும், ஆதாம் இழந்துட்டாரு, ஆதாமோட வம்சாவளி தான் நம்ம எல்லாருமே, ஆதாம் இழந்ததால் நமக்கும் கிடைக்காது. அப்ப எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும் அந்த ஜீவ தண்ணீர் இருக்கு? சரி, ஆதாம் வந்து படைக்கும் போது பரிசுத்தமா படைக்கப்பட்டார், அவர் பூரணமா இருந்தாரு, அவர்கிட்ட தண்ணியில இருந்து எடுத்தாரு, எல்லாம் நீங்க சொல்றதுதான் ரைட்டு. ஆனா எப்படி ஆதாம் வந்துட்டு பாவம் செஞ்ச பிறகு அந்த பாவம் வந்துட்டு எல்லாருக்கும் தொடருது? அப்ப ஆதாமுக்கு வந்துட்டு அதே பரிசுத்தாவி இல்லையோ, நமக்கும் அதே இல்லை தானே? அப்போ எப்படி திடீர்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்தாவி வந்தது? இப்ப அதுக்கான ஒரு விளக்குறையை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, ஏன் வந்துட்டு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், நம்ம எல்லாம் ஈஸியா பைபிள்ல படிக்கிறோம், கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அதுக்கு அதனோட மீனிங் என்னன்னு தெரியாம, இல்லைன்னா அதனோட உண்மையான அர்த்தம், அதுல கடவுள் எவ்வளவு அதுல ஒரு மிஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்க. இப்ப அதை பத்தி நான் சொல்ல போறேன். அந்த கன்னியின் வயிற்றிலையும் ஆதியாகமம் 2ல நம்ம என்ன பார்த்தோம், கிட்டத்தட்ட பூமியில புல்லும் பூண்டும் எதுவுமே முளைக்கல. இப்ப ரெண்டும் எப்படி சேம் ஆகுது பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு அந்த கனெக்ஷனை காட்டுறேன். ஆதியாகமம் 2:5 பாத்தீங்கன்னா, நிலத்தில் சகலத்திலும் செடிகள் பூமி இன்னும் எதுவுமே உண்டாகவில்லை, அதுக்கப்புறம் தண்ணியை நிரப்பி அதுக்கப்புறம் ஆதாம் பிறக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வர்ஜின் சாயில், கன்னி நிலத்தில் ஆதாம் வந்துட்டு உதிக்கிறார்.
கிட்டத்தட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி பிறக்கிறார்? மேரியோட வயிற்றுல பாத்தீங்கன்னா கன்னி, அதாவது ஆதாமோட வம்சாவளியா இல்ல. கன்னின்னா என்ன அர்த்தம்? அதாவது அதாவது மென் அண்ட் உமன் 2 பேர் சேர்ந்துதான் ஒரு குழந்தைய போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா மேரி பாருங்க வெர்ஜின், அதாவது எந்த வித ஒரு பவர், எந்த வித ஒரு மனுஷ இதுவும் இல்லாம கடவுளோட இது மூலியமாக பரிசுத்த ஆவி பாத்தீங்கன்னா நிரப்புது. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறக்கணும்னா உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கணும். ஏன்னா அந்த தண்ணி கூட உடஞ்ச பிறகுதான் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையானது வெளியே வரும். அப்போ இதே மாதிரி அதாவது மேரியோட வயிறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு கன்னி. இதுவும் ஒரு கன்னி. எது 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5ல என்ன போட்டிருக்குன்னா கன்னி நிலம். மேரியோட வயிறும் இப்ப கிட்டத்தட்ட கன்னி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ல பாத்தீங்கன்னா தண்ணியானது நிரப்பப்படுது. ஒரு குழந்தை பிறக்கணும்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி நிரப்பப்படுது. மேரிக்கும் அதே மாதிரி அப்ப தண்ணி நிரப்ப வேண்டும் ஒரு குழந்தை பிறக்கணும்னா. அதே மாதிரி கன்னி அவங்களுக்கும் தண்ணி நிரப்பப்படுது. ஆதியாகமம் புஸ்தகமும் தண்ணி நிரப்பப்படுது. பரிசுத்த ஆவி அசைவாடி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சுவிசேஷ புஸ்தகத்துல கடவுள் எப்படி பிறக்கிறாருன்னு. பரிசுத்த ஆவியால் நீ கன்னி மேரி இடத்தில் பிறப்பாங்க அப்படிதான் வேதம் கூறுகிறது. அப்போ அந்த தண்ணிக்குள்ள பரிசுத்த ஆவி நிரப்புது. அது மூலியமா கடவுள் பிறக்கிறார். கிட்டத்தட்ட ஆதாம் எப்படி உண்டானானோ அதே மாதிரிதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உருவாகிறார். அப்ப ஆதாம் கிட்ட இருந்த ஆதாம் பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க கிட்ட உடம்பு ஒரு சரீரமும் இருந்தது, ஒரு ஆவியும் இருந்தது, ஒரு ஆத்மாவும் இருந்தது. உங்களுக்கு தெரியும் எப்படி ஆவி அந்த தண்ணியில பரிசுத்த ஆவி மூலியமா தான் ஆதாம் பிறக்கிறார். இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி மேரியோட வயிற்றுல கன்னி வயிற்றுல தண்ணியை நிரப்பி அதுல பரிசுத்த ஆவி நிரப்பப்படுகிறது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கிட்டத்தட்ட அதே பூரணம் ஆதாம் கிட்ட ஆதாம் பாவத்துக்கு முன்னாடி எப்படி பூரணமா இருந்தாரோ அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப பூரணமா இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இப்ப அந்த தண்ணி இருக்குமா இருக்காதா? ஜீவ தண்ணீர் இருக்குமா இருக்காதா? கடவுள் ஆதாமுக்கு கொடுத்த அதே மாதிரி தண்ணீர் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்ததால் இருக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சவன் தானே. அப்போ அவரோட வம்சாவளி தானே கண்டிப்பா இயேசுவும் பிறக்க வேண்டும். அதனாலதான் கன்னியின் வயிற்றுலயா இப்ப பிறக்கிறாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஆதாமுக்கு கிடைச்சது அந்த ஜீவ தண்ணீர். ஆனா அவன் பாவத்தினால அவன் இழந்து அவன் ஆண்டவரை கடவுளுக்கு பார்க்க கூட அவன் பயப்படுறான், இருள அவன் தேடுறான். ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதே மாதிரி ஆதாம் எப்படி உண்டானானோ அதே மாதிரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுக்கிறார். ஆதாமுக்கு எப்படி கிடைத்ததோ அதே போல் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கிட்ட இப்ப 3 இருக்கு. எது இருக்கு? தண்ணிங்கிறது எது குறிக்குது? பரிசுத்த ஆவியும் இருக்கு. கிட்டத்தட்ட 2வது என்ன விஷயம் இருக்கு பாருங்க. 2வது பாத்தீங்கன்னா ஒரு உடம்பும் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மூச்சு, அதாவது அவருக்கு ஆதாமுக்கு இந்த மாதிரி இவருக்கு மூச்சு இருக்கனால ஒரு ஆத்மாவும் இருக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 45ல பாருங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனால் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிறவனாக ஆவியானார். நான் மறுபடியும் படிக்கிறேன். அந்தபடியே முந்தின மனுஷன் ஆதாம் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்திய ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆடம் உங்களுக்கு யார் தெரியும்? ஏன் பைபிள் இது கம்பேர் பண்ணிட்டு பாருங்க. நான் சொன்ன விஷயத்துக்காக தான். அவன் வெறும் ஒரு லைஃப் பீயிங்கா தான் இருந்தான். ஆனா அந்த கடைசி ஆதாம் பாத்தீங்கன்னா அவர் பாவம் செய்யல. அப்போ அது மூலியமாக என்ன ஆகுது? லைஃப் கிவிங் ஸ்பிரிட், உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். ஆனால்தான் அவர் சிலுவையில இருக்கும்போது சொல்றாரு நான் தாகமா இருக்கேன்னு. பாத்தீங்கன்னா இந்த தாகம் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. வெறும் அந்த சமாரியர் உமனுக்கு மட்டும் இல்ல, நம்ம இந்த சமாரிய பெண்மணி கிட்ட ஆண்டவர் சொன்ன விஷயம் தான் குறிப்பிடுதுன்னு நினைக்கிறோம். இது ஆதியாகமம் 1ல இருந்தே இருக்கு. ஆதியாகமம் 1ல பரிசுத்த ஆவி தண்ணியில எப்படி நிரப்பி அவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இது அங்க இருந்து தொடர்ந்து அவர் கன்னியின் வயித்துல பிறக்கிற வரைக்கும் இருக்கு. சோ இந்த தாகம் எங்க குறிக்குதுன்னா பழைய ஏற்பாடு ஆதாம்ல இருந்து குறிக்குது. அங்க இருந்து ஆதாம் பாவம் செஞ்சதுல இருந்து அந்த தண்ணிக்காக அவங்க இயங்கி இருந்தாங்க. முதல் ஆதாம் பண்ண தப்புன்னு இல்ல, அவர் ஏதோ பண்ணிட்டாரு, நம்மளும் பாவங்க தான், அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா முந்தின மனுஷன் வெறும் ஜீவாத்மான் தான். ஆனா கடைசி ஆதாம், இந்த லாஸ்ட் ஆதாம்னா யாருன்னு தெரியும்? பிந்திய ஆதாம், இங்கிலீஷ்ல என்ன போடுங்கன்னா த லாஸ்ட் ஆடம். அவர் யார் பாத்தீங்கன்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், த லைஃப் கிவிங் ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. சோ ஏன் இந்த வசனம் பாலுக்கு புரியுதான்னு தெரியுதா? அந்த கனெக்ஷன் எங்க போகுது பாருங்க. நான் சொன்ன விஷயத்துக்கு தான். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன் ஜீசஸ் இஸ் த ஃபைனல் லிவிங் வாட்டர். ஏன்னா ஆதாம் கிட்ட நான் இந்த ஆதாம் கிட்ட இருக்கிற அந்த விஷயத்த நான் சொன்னேன். அவர்கிட்டயும் இதே மாதிரி ஜீவ தண்ணீர் இருந்தது. ஒருவேளை அவர் பாவம் செய்யாம இருந்தா அவரோட வம்சாவளிக்கும் அப்படியே கிடைச்சிருக்கும். ஆனா அவர் எப்ப அவர் பாவம் செஞ்சாரோ அந்த ஜீவ தண்ணீர்
பரிசுத்த ஆவி இழக்கப்படுகிறார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர் பிறக்கும் போது பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருக்கு. ஹோலி ஸ்பிரிட்டால் தான் அவர் பிறக்கிறார். எப்படி ஆதாம் வந்துட்டு வருகிறாரோ அதே போல் தான் ஏசப்பாவும் பிறக்கிறார். ஆனா அந்த ஆதாம் வெறும் ஒரு ஜீவா, வெறும் அவர் ஒரு சோல் தான். ஆனா இவர் வந்து லைஃப் கிவிங் ஸ்பிரிட் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்ல, நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், ஆனிமல் சாக்ரிஃபைஸ் வந்து நடந்தது. ஆனா ஆனிமல் சாக்ரிஃபைஸ்ங்கிறது ஒரு டெம்பரரி தான். எபிரேயர் 9:27 நம்ம பார்த்தோம். வெறும் ஒரு டெம்பரரி, அது ஒரு தற்காலிகம் தான். ஆனா ஒரு மனுஷன் ஒரு வாட்டி பிறந்தா அதோட அவள் தான் நியாய தீர்ப்பு தான். எப்போ ஆண்டவராக பிறந்து மரித்து உயிர் திரும்புறாரோ அவள் தான். அதோட இங்க சாக்ரிஃபைஸ் கிடையாது. இதுக்கு மேல பலி கொடுக்க தேவையில்லை. இதுக்கு மேல ஆண்டவரை நீ விசுவாசித்தா மட்டும் போதும். நீ பலி கொடுத்த ரத்த பலி ஆண்டவர் அது விரும்பவே இல்லை. அதான் ஆதியாகமம் புஸ்தகம் 22 நம்ம படிச்சோம். 22:8 கடவுளே தனக்கு ஏத்த அந்த ஆட்டுக்குட்டியை அவர் எடுப்பார். நீ மனுஷன் எடுத்துட்டு போயிட்டு நான் பலி கொடுக்குறேன், அப்பா ரத்தம் சிந்திட்ட, அது வந்து ஒன்லி ஒரு டெம்பரரி தான். அது ஒரு ஃபோர் ஷேடோ. அதாவது வெயில் அடிக்கும் போது முன்னாடி நிழல், அதுக்கப்புறம் நம்ம மனுஷன் இருப்போம். ஒரு நிழலா தான் இருக்கு. உண்மையான அந்த அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எங்க நிறைய பேர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக. அதனாலதான் அவர் சிலுவையில வந்து உரிக்கிறார். அவர் உரைத்த அந்த வார்த்தை, நான் தாகமா இருக்கிறேன், எதை குறிக்குதுன்னா வெறும் அந்த சமரியர் உமன் மட்டும் இல்ல. 1 கொரிந்தியர் 15:45 வந்து பால் வந்து கரெக்டா எழுதுறாரு. ஆடம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஜீவ ஆத்மாவா தான் இருந்தார். ஆனா இந்த ஆதாம் பாத்தீங்கன்னா, கடைசி ஆதாம் பாத்தீங்கன்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். சோ என்னை எவன் விசுவாசிக்கிறானோ அந்த ஜீவாத்மா அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்த பலி கொடுக்கும்போது நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த பழைய ஏற்பாடு கால புத்தகத்துல ஒரு பலி கொடுக்கும்போது அந்த ஆனிமல் நம்ம விசுவாசிக்கிறோம், என் பாவம் இவனுக்குள்ள போகுது அப்படின்னு தான் நினைக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நான் பாவி தான் ஆனா நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன். ஓகே, இது மூலியமா என்ன கிடைக்குது, நம்ம வந்துட்டு ஸ்பிரிட்டால நினைப்போம். கடவுள் யாரு, அவரு ஆவியா இருக்கிறார். நம்ம எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நமக்குள்ள ஆவி வருது. இப்ப அதுக்கான வசனத்தை நான் காட்டுறேன். கடவுளை நம்ம ஏத்துக்கிட்ட உடனே, நம்ம விசுவாசித்த உடனே நம்ம வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட்டால நம்ம வந்து சீல் ஆயிட்டோம். ஆனா பாவம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னும் மாம்சம் இருக்கு. ஆவி வந்துட்டு கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சொல்லும், இது பண்ணாத நமக்கு சொல்லி கொடுக்கும். ஆனா நமக்கு ஒரு இதுவும் இருக்கு, சரீரமும் இருக்கு. அந்த சரீரம் பாத்தீங்கன்னா பாவம் வந்துட்டு தூண்டு. எப்படி ஆதாமுக்கு ஒரு சரீரம் வந்துட்டு அவரு பாவத்தினால் வந்துட்டு அந்த சரீரமானது அவர் கிடைக்கிறதோ, ரத்தமும் சதையும் அவர் மாறினாரோ, அதே போல் நமக்கும் அந்த ரத்தமும் சதை இருக்கிற வரைக்கும் நமக்கு பாவம் தோணும். ஆனா ஆவியும் இருக்கு. அதை நம்ம கேட்டு வாழ்ந்தா நம்ம கண்டிப்பா நம்மளும் பரிசுத்தத்தை அடைவோம். பாருங்க, இப்ப இந்த வசனத்தை கவனிங்க, நான் அதை படிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 13. எபிஷியன்ஸ் 1:13. நீங்கள் உங்கள் ரட்சிப்பான விசுவாசமாகிய சத்திய வசனத்தை விசுவாசிக்கும் போது வாக்கு பண்ணப்பட்டபடி பரிசுத்த ஆவியால் அவர்களுக்கு முத்திரை போடப்படுகிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல என்ன போட்டுங்கன்னா, யூ ஆர் மார்க்ட் இன் வித் தி சீல், தி ப்ராமிஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். சோ எபிரேயர் புஸ்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கு. விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் அவர்களுக்கு முத்திரையிடப்பட போகிறது. அதாவது தே ஆர் மார்க்ட், அவர்கள் முத்திரை போட்டார்கள். அவள்தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆதாம் வந்துட்டு பிறக்கும் போது எந்த நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமையில வந்துட்டு கிறிஸ்துவ விசுவாசித்தா நமக்கு கிடைக்கும். அதனால்தான் வந்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன்னா எவ்வளவு இது எங்கெங்கெல்லாம் போது பாருங்க. கிட்டத்தட்ட ஆதாம் கிட்ட வரைக்கும் போகுது. நம்ம இது வேத ஆராய்ச்சி பண்ணோம்னா அங்க அவ்வளவு தூரம் அவர் பேசுறாரு. அதனாலதான் வந்து பாலுக்கு அது தெரியுது இந்த பாயிண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே சமாரியர் உமன் வந்துட்டு அன்னைக்கு அவர் சொன்னாரு ஜீவ தண்ணீர் என்கிட்ட இருக்கு, என்ன நீ விசுவாசி, ஓ அவ்வளவுதான் போல இருக்கு. ஆனா வந்துட்டு அப்போஸ்தல் பால் அவரோட கனெக்ஷன் எங்க இருக்கு பாருங்க. முதல் ஆதாம் வந்துட்டு வெறும் ஜீவாத்மா தான். ஆனா இவர் வந்து உயிர் கொடுக்கிற லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டாக இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாலுக்கு எப்படி வருதுன்னா ஹோலி ஸ்பிரிட் மூலியமா தான். இப்ப நம்ம வந்து படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெறும் அவர் தாகமா இருக்கிறேன்னா ஓகே இதுதான் போல இருக்கு, தாகமா இருக்கிறாருன்னா ஓகே அவர் தண்ணி கேட்கிறாரு போல இருக்கு. ஆனா உண்மையிலே பாருங்க இது எவ்வளவு தூரம் டீப்பா போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது கொஞ்சம் 3வது பாயிண்ட் கொஞ்சம் டீப்பான பாயிண்ட் தான். ஆனா நீங்க கொஞ்சம் ஸ்லோவா அது பாத்தீங்கன்னா இல்ல இது இன்னொரு வாட்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்ப 4வது ஒரு விஷயம், இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இது நார்மலா ஒரு ரொம்ப பைபிள் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு தண்ணி அவர்கிட்ட இருக்கு, ஜீவ தண்ணீர் இருக்கு, அத ஜீவ தண்ணீர் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி, அது ஏன் வந்து நான் வந்து சாவறதுக்கு முன்னாடி எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, எனக்குள்ள பரிசுத்த ஆவிலாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, நான் புரியுது. நான் ஆண்டவரை விசுவாசித்தால் இப்பதான் நான் படிச்சேன் எபேசியர் அதிகாரம் 1
1:13 பார்த்தேன். அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கு. அதாவது பரிசுத்தாவியோட அந்த சீல் முத்திரை வந்துட்டு ஒருத்தவங்க அவர் விசுவாசமானால் அவங்களுக்கு அந்த முத்திரை போடப்படுகிறது. கிட்டத்தட்ட அவங்க ஹோலி ஸ்பிரிட்டால சீல் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட ஆதாம் வந்துட்டு எப்படி முதல்ல படைக்கும் போது இருந்தானோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம மாறுறோம்னு போட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் புரியுது பிரதர். ஆனா இப்ப நான் பாடுபடுறேனே, இப்ப எனக்கு பிசினஸ்ல லாஸ் இருக்கு, இப்ப நான் வீடு கட்டி எனக்கு பணம் இல்லாம இருக்கு, இப்ப என்னோட பெற்றோர் இறந்து நான் தவிக்கிறேனே, இப்போ எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இப்ப என் குழந்தை பிறந்திருக்கு, இப்போ எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே, ஐயோ என் குழந்தை பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு. ஆனா நீங்க சொல்ற இந்த மெசேஜ் மூலியமா எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் இப்ப கிடைச்சா எனக்குள்ள அந்த பிரச்சனை போயிடுமே. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, ஜீவ தண்ணீர் எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு தாகமே அடையாது. அப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட எந்த விதமான அந்த விஷயமும் தாகம் எப்படி வரும், நம்ம சாப்பிடும் போது தாகம் வரும், எல்லாத்துக்கும் தாகம் வரும். ஆனா இப்ப அவர் கொடுக்குற தண்ணி நான் குடிச்சிட்டா எனக்கு தாகம் வராது. அப்போ எனக்குள்ள உடம்புல எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. ஏன்னா தாகத்தினால எவ்வளவு பிரச்சனை வருது. அந்த தாகத்தை நிறுத்தினா ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுமே, என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆயிடுமே. என்ன பிரிந்த என்னோட பெற்றோருக்கு அதே ஜீவ தண்ணீர் வந்து இப்ப கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமா இன்னும் இருப்பாங்களே, அவங்களும் சாவாம இருந்திருப்பாங்களே. என்னோட குழந்தை இப்ப பிறந்திருக்கு, அவங்க குழந்தைக்கு இப்ப ப்ராப்ளம் இவ்வளவு இருக்கு, அந்த ஜீவ தண்ணீர் ஒருவேளை கொடுத்திருந்தா என் பிரச்சனை இல்லாம இருக்குமே நம்ம யோசிச்சிருப்போம். ஒருவேளை யோசிக்காமலும் இருந்திருக்கலாம். இது என்னோட ஒரு பர்சனல் கேள்வியா இருக்கு. ஏன் இது நம்ம இறந்த பிறகுதான் இதெல்லாம் கிடைக்குமா? ஆண்டவர் இறந்து திருப்பி உயிர் தெழுந்துட்டாரு தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இறந்து மனுஷனா ஒரு கோலத்தை எடுத்ததுனால ஒருவன் வந்து பிறந்தால் மறிக்க வேண்டும் வந்துட்டு நிச்சயப்பட்டிருக்கு. அப்ப நான் மறித்துதான் ஆகணும், எனக்கு புரியுது. அவர் உயிர் தெலும்புறத நான் நம்புறேன். அதே போல நானும் உயிர் தெலும்புவேன். ஆனா இப்ப எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கே. நீங்க சொல்ற இந்த தண்ணீர் வசனம் எல்லாம் புரியுதுதான், இவ்வளவு டீப்பா நீங்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் புரியுதுதான். ஆனா என் வாழ்க்கைக்கு இது வந்து எப்படி இருக்கும்? நான் இது கேட்ட பிறகு சர்ச்சில் நான் இப்ப கேட்பேன், இல்லைன்னா யூடியூப்ல கேட்பேன். ஒரு 1 hour கேட்பேன், இவ்வளவு இருக்கா விஷயம் கேட்போம். அடுத்த ஒரு 1 hour கழிச்சு திரும்பி எனக்கு என் வாழ்க்கையில பிரச்சனைங்க தானே இருக்கு. இந்த ஜீவ தண்ணீர் எனக்கு அப்புறம் இறந்த பிறகு தானே கிடைக்குது, இப்ப எனக்கு கிடைக்கலையே. இப்பதான் நான் வந்து உங்களுக்கு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் ரிமைண்டிங் மாதிரி தான் நான் கொடுக்குறேன். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பாவம் செஞ்சதுனால என்ன வந்தது? மரணம் உண்டாயிடுச்சு. மரணம்னா என்னது? நம்ம இதய துடிப்பு நின்று போயிடும், நம்ம ரத்த ஓட்டம் நின்று போயிடும். ஒரு காமனா நான் சொல்றேன், மரணம்னா இதய துடிப்பு நின்று போயிடும், ரத்த ஓட்டம் நின்று போயிடும், அதுதான் மரணம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ அந்த மரணம் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாட்டி பிறந்தா அவன் மரிப்பான், அப்புறம் நாய் திருப்பு. ஸோ அந்த மரணம் வந்து இதுக்கு எண்டே கிடையாது. ஆதாமுக்கு எப்படி மரணம் ஏற்பட்டதோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது வார்த்தையா இருந்த அந்த தேவனே மனுஷ ரூபம் எடுத்து அவரே மரணம் அடைந்தார். ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம அந்த கேள்வி நமக்குள்ள இருந்தாலும் இந்த மரணம் வந்துட்டு தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா அந்த மரணம் வந்துட்டு நமக்கும் வரும். எப்போ அந்த மரணம் வந்துட்டு நிறுத்தப்படும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நாம் விசுவாசியா இருந்தால் நாம் விசுவாசத்தில் இருக்க வேண்டும். ஒரு வாட்டி விசுவாசிச்சுட்டு நான் வந்து இந்த ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் அதை பத்தி எனக்கு ஒரு சில விஷயம் தெரியும். நான் ஃபுல்லா அது இப்ப அந்த டாபிக் பத்தி நான் பேசல. நம்ம விசுவாசமா இருக்கணும் ஃபுல் டைம். அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து அது வரைக்கும் விசுவாசம் இருக்கணும். அப்படி இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நம்மளை உயிர்ப்பிப்பார். அது மட்டும் இல்ல, 2ஆம் வருகைக்கு அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி ஒண்ணு இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஒரு டிபேட் தான், அதை பத்தி நம்ம பேசல. சோ அந்த காலகட்டத்தில் நமக்கு மரணம் இருக்காது. மரணம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்ப நம்ம சொன்ன இவ்வளவு நான் பிரச்சனைகள் சொன்னல, அது எதுவுமே இருக்காது. சோ இந்த ஜீவ தண்ணீர் பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா மரணத்துக்கு பிறகுதானா? இப்ப கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்ப கிடைச்சா எனக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமே. என் குழந்தை பிறந்திருக்கு, ஆனா இப்ப என் குழந்தைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இல்லைன்னா எனக்கு நான் வீடு கட்டினேன், ஆனா இப்ப எனக்கு பணம் இல்லையே. இல்லைன்னா வந்துட்டு இவ்வளவு நாள் என் பெற்றோர் இருக்குன்னு வந்து சந்தோஷமா இருந்தேன், இப்ப என் பெற்றோர் என் கூட இல்லையே. ஆனா அந்த ஜீவ தண்ணீர் என்கிட்ட இருந்தோம்னா நானும் குடிச்சிருப்பேன், என் பெற்றோரும் குடிச்சிருப்பாரு, எங்களுக்கு தாகம் இருந்திருக்காது, நான் சாவறதுக்கு முன்னாடி இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரே ரீசன் மரணம் தான். இப்ப பாருங்க, இப்போ ஒரு பிபி பேஷண்ட் அவங்க மாத்திரை போடுறாங்கன்னா அந்த மாத்திரை வந்துட்டு செய்யறவங்களோட ஆசை என்ன? நிறைய பேருக்கு இன்னும் பிபி வரணும். அதே மாதிரி இப்போ ஒரு சுகர் பேஷண்ட், ஒரு டயபெட்டிக், அவங்களும் மாத்திரை போடுறாங்க. அந்த மாத்திரை அவங்க பண்ணணும்னா அவங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வேணும், அப்பதான் அவங்களுக்கு லாபம் வரும். அப்ப அது எங்கெங்கெல்லாம் போது பாருங்க. இன்னொரு கம்பெனி வந்துட்டு இன்னொரு கம்பெனி அதிகமா லாபம் சம்பாதிக்கும் போது அந்த கம்பெனி எப்படியா விளைவிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஓனர் எப்படியா கொல்லணும், இல்ல அந்த ஓனருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் மாட்டை வச்சு வீடியோல மிரட்டணும். அப்ப இதெல்லாம் எங்க போகுது பாருங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா 1 Timothy 6:10 பாத்தீங்கன்னா, the love of the money is the root cause of all evil. அதாவது பணம், லவ் ஆஃப் த மணி, பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அதாவது நீ பணம் சம்பாதி, அது தப்பு இல்லை. ஆனா பணத்து மேல உனக்கு வெறித்தனமான ஒரு ஆசை வருது பாரு, அன்பெல்லாம் பணத்து மேல வருது பாருங்க.
இங்கதான் ஒவ்வொரு ப்ராப்ளமும் வருது. இப்போ ஒண்ணுமே இல்லை, கேன்சர் கூட பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு காலத்துல கேன்சரே இல்லை, அதை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. ஒரு காலத்துல கேன்சரே இல்லாத உலகம் எப்போ வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சாப்பாடுல தவிர்க்க ஆரம்பிச்சாங்களோ நம்ம வயிற்றுக்குள்ள கேன்சர் செல் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அது ஜென்ரேஷனா அது பரவ ஆரம்பிச்சது. இப்படிதான் ஒவ்வொரு நோய்களும். கிட்டத்தட்ட இதெல்லாம் ஏன் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த லவ் ஆஃப் த மணி இருக்கு. அவங்க அந்த அன்பு, பணத்து மேல இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும். அதுக்காக நான் எவ்வளவு தூரத்துக்கான போறேன். ஒரு கொலைகாரன் பாருங்க, அவன் ஃபேமிலி எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் கொலை பண்றதுனால எனக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய், இவ்வளவு கோடி ரூபாய் எனக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கு எல்லாம் காரணம்னா லவ் ஆஃப் த மணி, பணத்து மேல அன்பு செலுத்துறதுனால் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில். அதான் பைபிள் சொல்லுது. ஸோ ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயம் யோசித்துக்கணும். வீடே இல்லாத ஒருத்தவங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு. அப்ப கடவுள் இவ்வளவு அற்புதம் செஞ்சாரு. இப்ப திடீர்னு காசு இல்லைன்னு சொல்லுவேன்னா, அப்ப முன்னாடி செஞ்ச அற்புதத்தை மறந்துட்டீங்களா? அதே மாதிரி இவ்வளவு நாள் எங்க பெற்றோர் இருந்தாரு, அப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப என் பெற்றோர் இல்ல. அப்ப இவ்வளவு நாள் இருந்தது அப்போ உங்களுக்கு பரவாயில்ல. எப்போ உங்களுக்கு அந்த இன்பம் போயிச்சோ, கடவுள்லாம் இப்ப இல்லப்பா, கடவுள் இருந்திருந்தா இப்பெல்லாம் பண்ணிருப்பாரா, நான் கடவுளை வெறுக்கிறேன். அப்போ உங்க விசுவாசம் எங்க போகுது? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னொரு விஷயம், குழந்தையே இல்ல, வாய்ப்பே உனக்கு குழந்தையே பிறக்காது. குழந்தை பிறந்துச்சு, ஓகே. இப்போ குழந்தைக்கு ஒரு நோய் வந்தோன்னா கடவுளே இல்லப்பா. அப்ப இதுக்கு முன்னாடி அப்பா கடவுள் இவ்வளவு அற்புதம் பண்ணாரு அப்படி சொன்ன வாய் இப்ப எங்க மனுஷன் போறான்னா, அது ஒரு செகண்ட் என்ன அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ், அதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கலன்னா ஐயோ கடவுள் இல்ல. இப்ப இது எங்க போகுதுன்னா, நீ சொல்ற இந்த வசனம்லாம் நல்லாதான் இருக்கு, அவள்தான் சர்ச் வரைக்கும் கேட்டோமா, 1 hour கேட்டோமா, அதோட அவள்தான். ஏன்னா இந்த ஜீவ தண்ணீர் இப்ப எனக்கு கிடைக்காது, எனக்கு இப்பதானே வேணும், எனக்கு அதுதானே தேவை. எனக்கு வீட்டுக்கு போயினா இன்னும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சும்மா சர்ச்சுக்கு வந்தேன், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டேன், ஓகே. இந்த யூடியூப்ல இந்த மெசேஜை கேட்டேன், ஓகே. ஜீவ தண்ணீர் பத்தி பேசுனீங்க, நல்லதா இருந்தது. ஆதாம் எப்படி ஜீவ தண்ணீர் இழந்தாரு, ஏசப்பாக்கு எப்படி அந்த ஜீவ தண்ணீர் அவர் இறக்கும் போது அவர் எப்படி நமக்கு கொடுக்குறாரு, எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரியுதுதான். ஆனா என்னோட இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு எனக்கு கிடைக்காது. நீங்க இறந்த பிறகுதானே சொல்றீங்க, சரி போ அப்படின்னு ஒரு சில கூட்டம் இருக்கு. ஒரு சில கூட்டம் இதை உண்மையா விசுவாசிச்சு பண்ற கூட்டம் இருக்கு. நான் எல்லா கூட்டத்துக்கும் சொல்றது ஒண்ணுதான், மரணங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இங்க இருக்கும். இந்த மரணத்தை ஒரு டைம் ஃபுல்லா அகற்றப்படும் இந்த உலகத்தில். அதுதான் ஆண்டவரை கிறிஸ்து ப்ராமிஸ் பண்றாரு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கோம், இனி உங்களுக்கு அழுகை இருக்காது, துன்பம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த ஒரு உலகம் மாறும். சோ உங்களுக்கான ஆன்சர் அதான். 2வது பாத்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை இது. யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்ற வார்த்தை அது. ஆனால் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை எப்படி ஜெயிச்சாரு? அலெக்சாண்டர் தி கிரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அவர் பிடிக்காத இடமே இல்லை, நான் எல்லாத்தையும் பிடிச்சிருவேன், நான் என்ன நினைச்சா முடியும். கடைசியில அவர் எதுல தோத்தாரு? மரணத்துல தோத்தாரு. மத்த மதங்கள், ஓகே, நான் கிருஷ்ணனை எடுக்க விரும்புறேன், அவரு எதுல தோத்தார்? மரணத்துல தோத்தார். யாரா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், மனுஷ ரூபம் எடுத்த அனைவரும் மரணத்தில் தோக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய சிலுவையில அவரும் மரணித்தார். அப்ப அவரு தோத்துட்டார் தான். அவர் தோத்து இருந்தா கிறிஸ்டியானிட்டி இந்த நேரத்துல இருந்திருக்காது. கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு மதம் கிடையாது, கிறிஸ்டியானிட்டிங்கிறதே கிடையாது. கிரைஸ்ட் ஃபாலோவர்ஸ், கிரைஸ்ட் பிலீவர்ஸ்ங்கிறதே கிடையாது. ஆனா அவர் மரணத்துல இருந்து திரும்பி உயிர் தெழுந்து மூலியமாக அவர் உலகத்தை ஜெயிச்சேன். கண்டிப்பா உனக்கு உபத்திரம் இருக்கும் தான், ஆனா திடம் கொள், என்னை நம்பு. கண்டிப்பா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்கா, நான் மாத்துறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன விசுவாசி இருக்கிற, வேதத்தில் கூறியபடி உனக்கு அந்த ஜீவ தண்ணீரானது கிடைக்கப்படும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஓகே மரணம்னா வெறும் மரணம் தான், அதுக்கப்புறம் அவள் தான் நம்ம எங்க போவோம்னு தெரியாது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவள்தான் மறிச்ச பிறகு ஒரு மிருகமா நம்ம மறுபடியும் மாறிடும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், இந்த காலம் முடியவே முடியாது, இது அப்படியே அடுத்த யுகம், அடுத்த ஜென்ரேஷன், அதான் இப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நான் அடுத்த ஜென்மம் போயிட்டே இருக்கும். இன்னொரு சில பேர் பாத்தீங்கன்னா இங்க சொர்க்க நரகம்லாம் கிடையாதுங்க, இறந்த பிறகு அவள் தான் என்னன்னு கூட ஞாபகம் இருக்காது. ஒரு சில பேர் சொர்க்க நரகம். இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வெறும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வெறும் மரணம் இது முடிஞ்சிச்சுன்னா அதோட மனுஷனோட இது முடிஞ்சிச்சு. ஆனா வேதம் ஒண்ணு சொல்லுது, 2வது மரணம், அதுதான் முக்கியம். 2வது மரணம் பத்தி வேதம் சொல்லுது. அது யாருக்குமே அதை பத்தி தெரியாது, அது ஈஸின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா முதல் மரணத்தை பார்த்தோன்னே ஓ இவ்வளவுதான் வாழ்க்கை, ஒருத்தன் நல்லா சம்பாரிச்சோன்னா அவள் தான் மறிச்சுட்டான், அப்பா சூப்பர்ப்பா வாழ்க்கை, முதல் மரணம் தான் இருக்குன்னு எல்லாம் நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்றது பார்த்தீங்கன்னா 2வது மரணம், அதுதான் மோசமானது. நீ முதல் மரணம் உனக்கு கேன்சரால இறந்த, அப்பா கேன்சரால இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
அந்த மரணம் ஒண்ணுமே கிடையாது. இரண்டாவது மரணத்திலிருந்து நீ தப்பிக்கணும். அதுதான் வேதம் வந்து மெயினா அது ஸ்பெசிபிக்கா சொல்லுது. முதல் மரணத்துல இருந்து நீ அடைவ, ஆனா அதுல இருந்து காப்பாத்தி நீ இரண்டாம் அடையக்கூடாது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளும் விரும்புகிறார். பாருங்க, இந்த இரண்டாம் மரணம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2:21 வெளிப்படுத்தல நிறைய இடத்துல போட்டிருக்கு. பல இடத்துங்கள்ல தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இதை பத்தி கூறியுள்ளார். ஆனா இந்த இரண்டாவது மரணத்தோட ஒரு சின்ன ஒரு வசனம் மட்டும் நான் கொடுக்குறேன். பிரசங்கி, அதாவது எக்லேசியஸ் சாப்டர் 12:7, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7. இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்து பூமிக்கு திரும்பி ஆவி தன் தந்தை தேவனிடத்தில் மறுபடியும் போகிறது முன்பு. அதாவது கிட்டத்தட்ட என்னன்னு சொல்றதுன்னா, dust returns to the ground it came from and the spirit returns to God who gave it. கடவுள் கொடுத்தது அந்த ஆவி, அது வந்து அந்த ஆவி வந்து கடவுள் கிட்ட போகுமா. உடம்பு வந்து சரீரம் வந்து இறந்த பிறகு நம்ம மண்ணுக்கு போறோம். இதுல என்ன விஷயம்னா, இங்க நம்ம கடவுள் இடத்துல போலன்னுவீங்க, அதுதான் இரண்டாவது மரணம். ஒரு சின்ன ஒரு குழந்தை எக்ஸிபிஷன்ல குழந்தை பேரண்ட்ஸோட போறாங்க. அந்த குழந்தை வந்துட்டு திடீர்னு அந்த பெற்றோர் விட்டு போயிட்டாங்க. திடீர்னு அவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. அப்ப அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்கும்? அதோட 10,000 மடங்கு மோசமான நிலைமை தான் இந்த இரண்டாவது மரணம். ஸோ நம்ம நினைக்கிறோம் இந்த ஜீவ தண்ணீர் வந்து ஏன் இப்பயே எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. கண்டிப்பா கடவுள் வந்துட்டு எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். யாரையும் அப்படி கைவிடல. ஒருவேளை நம்ம எனக்கு வேண்டாம், நான் கெட்ட வாழ்க்கை தான் வாழணும்னா கண்டிப்பா அதுவும் விரும்பு, அது கடவுளுக்கு அது விருப்பம் இல்லைதான். ஆனா உங்க சுய அறிவு ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கு. நீ தப்பு பண்ணுமா பண்ணிக்கோ. ஆனா கடவுளோட இஷ்டம் என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கண்டிப்பா இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்கும். யோவான் 16 சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கு. ஆனால் என்ன நம்பு, ஏன்னா நான் அந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். உலகத்தை ஜெயிச்சேன்னா நான் ஏன்னா அந்த உலகம் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா மரணத்துல எல்லாரும் விழுவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விழல. ஸோ உங்களுக்கு இந்த வசனம் இந்த இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 hour ஆக போகுது. நான் எதிர்பார்க்கல. வெறும் தாகமா இருக்கிறேன்னா, நான் வந்து சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் தாகமா இருக்கிறேன்னா அப்படியே சமாரியர் ஸ்ரீ இந்த சமாரிட்டன் உமனை வச்சு ஒரு 20 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்குள்ள நிறைய இருந்திருக்கு. இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நான் வேதம் நிறைய படித்தேன். அதுக்கு முன்னாலாம் நானும் பைபிள்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப டீப்பா நான் கொடுத்தேன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லை, இது நிறைய பேர் பார்க்கறது மூலியமா அவங்களும் கத்துக்கிட்டு இன்னும் வேதத்துல ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நான் தான் அதிகம், ஆனா என்னோட இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. நான் நினைப்பேன் நான் தான் வேத ஆராய்ச்சி, ஆனா என்னோட இன்னொருத்தங்க அது இன்னும் சந்தோஷத்தை தான் எனக்கு கொடுக்கும். ஏன்னா இன்னும் ஆராய்ச்சி பண்ணா சபைகள்ல போர் அடிக்காது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 7 வார்த்தைனா அப்பா 3 hour உட்காரணும்டா, இவ்வளவு கொட்டாய் விடுவோமோ, ஒரு மேரி பிஸ்கெட் வச்சுப்பான், பிரசங்க நீங்க கொடுங்க, பிரசங்கம் கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்படியே 4 மேரி பிஸ்கெட் சாப்பிடுறது, கொட்டாய் விடுறது, அது இல்ல பிரசங்கம், டீப்பா கொடுக்கணும். ஸோ இந்த மெசேஜ் மூலியமாக பல பேர் இது மூலியமாக மோட்டிவேட் ஆகி இன்னும் டீப்பா கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க விரும்புகிறேன். பார்த்த விஷயங்கள், ஆண்டவர் தாகமா இருக்கிறார். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு தான் சொன்னாரா? ஆமா, சொன்னார் தான். ஆனா அது வெறும் தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக மட்டுமா? கிடையாது. ஏன்னா அவர் அதே யோவானேந்திரன் சுவிசேஷத்துல அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவ தண்ணீர், என்னை விசுவாசித்தா நீ அந்த நான் கொடுக்குற தண்ணி நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தாகமே அடையாது. அந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சுக்கிறவர் அவர் ஏன் தண்ணியை கேட்க போகிறார்? அவருக்கு தெரியும் அவர் மறிக்க போகிறாரு. அங்க இருக்கிற அந்த ஆடியன்ஸ்க்கு நினைவுக்கு இருக்கிறார். எப்படி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நான் சொன்ன அந்த உதாரணம் தான். ட்ரெயின் வரப்போதுக்கு என்ன சொல்லுவார்? பயணிகள் அன்புடன் கவனத்திற்கு, இந்த ட்ரெயின் இப்போ வருகிறது. அதே போல் அங்க இருக்கிற அந்த ஆடியன்ஸ், அதாவது டிசைபிள்ஸ், அப்போஸ்டல்ஸ், அவங்க அம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் பேசின விஷயம். அதே மாதிரி 2000 வருஷம் கழிச்சு இப்ப நம்ம படிக்கிற நமக்கும் இப்ப புரியுது அவர் ஏன் தாகமா இருக்கிறாருன்னா அவர்கிட்ட அந்த தண்ணி இருக்கு, அவனுக்கு விசுவாசி. அது மட்டும் இல்ல, தண்ணிங்கிறது ஆவியை குறிக்குதுங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம யோவானேந்திரன் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அப்புறம் 3வது பாத்தீங்கன்னா, எப்படி ஆதாமுக்கும் அதே தண்ணி இருந்தது, அவர் இழந்தார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு எப்படி அவரும் ஆதாம் மாதிரி தான், ஆதாம் எப்படி பிறந்தாரோ அவரும் மனுஷ ரூபம் எடுத்தார். ஆனால் அதே தண்ணி இருக்கு, அவர் இழக்கவே இல்லை. ஏன்னா அவர் பாவம் செய்யவே இல்லை. அதுதான் வேதம் கூறுகிறது. எவனும் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அந்த தண்ணி அவங்களுக்கு கிடைக்கும். 4வது வந்துட்டு ஒரு ஸ்கெப்டிக், அதாவது நம்ம நார்மலா ஒரு சில பேர் வந்துட்டு பைபிள் மேல கடுப்பா இருக்கிறவங்க, இல்ல பைபிள் ரொம்ப படிச்சுட்டு இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறவங்களுக்கு கேள்வி, எனக்கு இப்ப அந்த ஜீவ தண்ணீர் கிடைக்காதா, நான் உயிரோட இருக்கும்போது கிடைக்காதா, மரணிச்ச பிறகுதான் கிடைக்கணுமா, இப்ப கிடைச்சா எனக்கு அந்த தாகம் தீர்ந்து போயிடுமே அப்படின்னு நினைச்சோம். அதுக்கான ஒரு ஆன்சரும் நம்ம கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வசனம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்ப ஆண்டவர் சொன்னது, நான் தாகமா இருக்கிறேன், அது வெறும் தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கா இல்ல ஆவிக்குரியதுக்கா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆன்சர்.
அது ரெண்டுத்துக்கும். ஸோ இந்த வசனம் நீங்க கேட்டதுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.